தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையுள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உண்மை அல்லாமல் எங்களுக்கு யாருமே இல்லைப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையின் சிகரம், நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையின் நட்சத்திரம், நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையின் நாயகராக இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தை வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்யும் போது அவரை பலதரப்பட்ட மக்கள் பின்பற்றினார்கள். சிலர் அப்பத்தை சாப்பிட வேண்டும், ஆகாரம் கிடைக்க வேண்டும், உணவுக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றினவர்கள் உண்டு. இன்னும் சிலர் எப்படியாகிலும் அற்புதங்கள் பெறணும், வியாதியிலிருந்து சுகமடையணும், குணமாகணும் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றினவர்கள் உண்டு. இன்னும் சிலர் குறை கண்டுபிடிக்கணும், குற்றஞ்சாட்டணும், அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையில் ஏதாகிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அவரை கண்ணில் அகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பின்பற்றினவர்களும் உண்டு. இப்படி பல நோக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஆனால் இயேசு யாரையுமே கடிந்து கொண்டு அவரவே துரத்தலை. காலகாலங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களுடைய நோக்கம் தவறானது என்கிற உணர்வு அவர்களுக்குள்ளே வரும்போது அவங்களாகவே பிரிந்து போயிட்டாங்க. இன்றைக்கும் அப்படித்தான் சபையிலையும் ஊழியத்திலையும் ஜனங்கள் வரும்போது பல நோக்கத்தோடு வருவாங்க. சிலருடைய நோக்கங்கள் சபையில் நிறைவேறலைன்னா அவங்க அப்படியே நழுவி ஓடி விடுவாங்க. ஆனால் ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க உண்மையாக பின்பற்றுகிறவங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுலையும் உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிற மக்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, அவங்களுக்கு சில காரியங்களை போதிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவ அப்பன் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் அவங்க மரிச்சாங்க. இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அப்பத்தை ஆசீர்வதித்து அங்கே 5000 பேருக்கு ஆண்டவர் வந்து அங்கே கொடுக்குறார்.
அவங்க எல்லாரும் நல்ல திருப்தியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஜீவ அப்போ நானே அப்படிங்கிறார். என்னை நீங்கள் புசிக்கணும், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி அவர் ஒரு உலக பிரகாரமான அப்பத்தை கொடுத்து அதை புசித்த மக்களுக்கு இன்னும் ஒரு மகிமையான ஜீவ அப்பத்தை குறித்து சொன்ன உடனே அவங்களுக்குள்ள அது பிடிக்கலை. காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி இயேசுவை பின்பற்றினாங்க. கடைசியில் பாருங்களேன், 60வது வசனத்தில் வாசிக்கும்போது அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பார்த்தீங்களா, சீசர்களில் அநேகர். இன்றைக்கி பலரும் இயேசுவை ஏதோ சில காரியத்தோடு கூட தான் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. சத்தியத்தை அறியணும், ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனில் பங்கடையணுங்கிற எண்ணமெல்லாம் இன்றைக்கி அநேகருக்குள்ளே இல்லை. நோய் சுகமாகணும், கடன் பிரச்சனை தீரணும், கல்யாணம் நடக்கணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி உலக பிரகாரமான காரியத்தை மாத்திரம் முன்ன வச்சு இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள். நான் ஒன்று சொல்கிறேன், அப்படி இன்றைக்கி நீங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுவது எதற்காக தெரியுமா? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனுடைய வார்த்தையை பெற்று பரலோக ராஜ்யத்தில் பங்கடைவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மளையும் அழைச்சிருக்கிறார். இயேசுனுடைய முதல் பிரசங்கத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மார்க் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இயேசு முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ மனம் திரும்புதலுக்கு பிறகு உள்ள நித்திய வாழ்வை குறித்து இயேசு பேசினார். ஆனால் ஜனங்கள் அன்று முதல் என்ன செய்யலை? அவரை பின்பற்றுகிறத நிறுத்திட்டாங்க, பின்மாறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. 66வது வசனத்தில் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிற, அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாங்க, பின்வாங்கி போனார்கள். பார்த்தீங்களா, இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. நிறைய பேர், நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? பின்மாறிடாதீங்க. என்ன வந்தாலும், உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இயேசுவை உறுதியை பற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு நித்திய வாழ்வு வச்சிருக்கிறார். இந்த ஜனங்கள் இப்படி பின்மாறி போனோன்னே இயேசுவுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு. 67வது வசனம், அப்பொழுது 12 வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டார். 12 பேர் தான் மிச்சம் இருக்காங்க, எல்லோரும் போயிட்டாங்க. அப்பம் சாப்பிடணும் வந்தவங்க. போதனை உபதேசம் கடினமாக இருக்குது. இன்றைக்கி சபைக்குள்ள மக்கள் வரும்போது ஆடம்பரமும் அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உள்ளே வருவாங்க. அவங்க பாவத்தை குறித்து கண்டிக்கும்போது ஓடி போயிடுவாங்க. இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். நம்மளை கடிந்து கொண்டு போதிக்கிறது நமக்கு நல்லது, அது ஆசீர்வாதம். நம்மளுடைய தலைக்கு அது ஒரு எண்ணெய். இந்த போதனையை கேட்ட உடனே போய்விட்டாங்க. உடனே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட கேட்குறார், நீங்களும் போகிறீங்களா? அவங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இயேசுவை பின்பற்றியிருந்தாங்க. சொல்கிறாங்க, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரம், ஆண்டவரை யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. உங்கள்கிட்ட இவ்வளோ நல்ல ஜீவ வார்த்தை இருக்குதே, இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே ஆண்டவரை போவோம்? எங்களுக்கு அப்பமோ, எங்களுக்கு வேலையோ, எங்களுக்கு பணமோ, எங்களுக்கு வசதியோ முக்கியம் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு நித்திய ஜீவன் தான் முக்கியம்னு சொல்லி இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டாங்க. நீங்கள் எனக்கு அப்படி பின்பற்ற தீர்மானிக்கிறீங்களா? நித்திய வாழ்வுக்காக இயேசுவை பின்பற்ற நம்ம அவரை பற்றி கொள்ளுவோமா? நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திற்கு போவோம்? நித்திய ஜீவன் வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. உங்களை விட்டு நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நித்திய ஜீவனை பெற முடியாது. தகப்பனே, அந்த நித்திய வாழ்வை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.